வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது வந்து ஹேமரில் ஒரு ஸ்பீக்கர்ரா பெட்டி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதில் பார்த்தியா ட்ராப்பா அது பேர். ஹேமர் அடே அப்பெல்லாம் போட்டுறாத. ஹேமர் ட்ராப்பு 5 வாட் ஸ்பீக்கரு. இது என்னன்னா நான் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினேன். அது ஆமாம் கரெக்டு. இன்ஸ்டாமார்ட்டில் கண்டதை வாங்குறாங்க. ப்ளே ஸ்டேஷன் ஃபோன் இது என்ன மேட்டர்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார், அவருக்கு 200 கிடச்சிது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னாரு. எனக்கான 200 கிடைக்கல, எனக்கு வந்து 400 தான் கிடச்சிது. ஓகே. ஆனால் அவர் வந்து 200 எப்படி கிடச்சதுன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் யூபிஐ கூப்பன் ஒன்று காட்டுது. 200 ஃப்ளாட் டிஸ்கவுண்ட். அவருக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை ஆச்சு, அதனால அவருக்கு வந்து 200 கிடச்சிது. ஹேமர் ட்ராப்பு மேட் இன் இந்தியா, 5 வாட் RMS மேக்ஸ் அவுட்புட் இருக்கு, 52 mm சவுண்ட் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்வின் பேரிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது TWS மாதிரி. இந்த ட்வின் பேரிங் என்னன்னா, ஒருவேளை 2 ஹேமர் ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா அதுங்களுக்குள்ள பேர் ஆயிக்கும். இது டால்பி இது மாதிரி அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, டைப் சி சார்ஜிங் இருக்கு, பில்டின் மைக்ரோஃபோன் இருக்கு, 32 hours வரைக்கும் ப்ளே டைம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், நம்ம பார்த்தாலே தெரியலையா. பாருங்க, இங்கே போட்டிருக்கிறது பயங்கரமாக போட்டிருப்பாங்க எப்பயுமே. சரியா, 3500 rupees. ஆனால் நமக்கு வித்தது 400 ரூபாய்க்கு, 399 வித்துட்டு இருந்தாங்க. விசித்திரமான பேக்கிங்காக தான் இருந்தது. நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். வாரண்டி கார்டு, ஹேமர்ன்ற டேகோட உனக்கு டைப் A to C கேபிளும் கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. ஆமாம் பரவாயில்ல, ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் மடிச்சு தான் வச்சுருக்காங்க. அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி இருந்ததுடா. ஏன்டா இதை டிசைன் பண்ண குப்புறப்படுத்திருந்தியாடா அப்படிலாம் கலாய்க்கிற மாதிரி. இங்கே பாரு, மேலே இருக்கா வெண்ட்டு, நல்லா இருக்கு. வெண்ட் ஓகே, பார்க்கறதுக்கு அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஃபினிஷ் வந்து 400 ரூபாய்க்கு சத்தியமாக நான் கேள்வி கேட்க மாட்டேன். எல்லாமே மேசிவ் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. 400 ரூபாய்க்கு இங்கே இருக்கு கண்ட்ரோல்ஸ்லாம். இப்படி வைக்கிறதுக்கான கிரிப்புங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி வச்சுட்டு நான் மாற்ற முடியாது. நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? இது ஒரு பாட்டு கேட்டால் அதை மட்டும் கேளுங்க, மாற்றினே இருக்காது கேட்குறாங்க. நான் இப்போ ஆன் பண்ணேன்னா இதெல்லாம் போட்டால் காப்பிரைட் அடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. இருக்கு 400 ரூபாய்க்கு. ஊருக்கு ஒன்று வாங்கிட்டு போறேன். எவரு இருக்கு? நாசிவா இருக்கு. 400 ரூபாய்க்கு பயங்கரம் இல்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆக்ஸ் இல்லடா, 3.5 ஜாக் இல்ல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, டைப் சில உனக்கு சார்ஜ் போடலாம், மைக்ரோ இது பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம், மைக்ரோ SD கார்டு போட்டும் பாட்டு கேட்கலாம். நல்லது, நைஸ் நைஸ். ஸோ பாட்டம்ல வந்து மொத்தம் பட்டன்ஸ் வரிசையா இருக்கு. இதை கிளிக் பண்ணா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பிடிச்ச அழுத்திட்டே இருந்து ஆஃப் ஆயிடும். இது வந்து ப்ளே பாஸ், அப்புறம் இது வந்து வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ், அப்புறம் இது மோடு, எஃப்எம், திரும்ப ப்ளூடூத்துக்கே வந்துருச்சு. ஆனால் மற்றபடி நீ ஒரு பென்ட்ரைவையோ இல்லாட்டி வந்து மெமரி கார்டையோ கனெக்ட் பண்ணனா டிஃபால்ட்டாக அந்த மோடு, அதில் மட்டும்தான் வந்து அந்த மோடு ஈஸியாக போயிடும். ஆமாம், நான் SRK கால் பண்ணுறேன். சரி, சரி, இது வந்து இந்த ஹேமர் ஸ்பீக்கரு எப்படி இருக்கு? இல்லைங்க, தூரமாக இருக்குங்களா? இல்லைடா டே, இதுக்கு மேலாம் வாய் உள்ளரெல்லாம் போட்டு பேச முடியாதுடா. பேசுறது எனக்கே வந்து ஒரு புரியுது, கேட்குற மாதிரி கேட்குது, எக்கோ ஆகி உனக்கே கேட்குது. லைட்டா ஃபோன் கால்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன்னா, கையில் எடுத்து இப்படி பேசினா நான் பேசலாம், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்கோ ஆகும் அவங்க பேசினாங்கன்னா. ஸோ அவங்க மொத்தம் ஃபோன் காலுக்கு இந்த ஹேமர் ஸ்பீக்கர் செட் ஆகாது. ஆனால் மியூசிக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே. மேபி அவுட்டோரில் யாராவது இருந்தாங்கன்னா பாரு, நம்ம விஜயராகவனுக்கு 300 ரூபாய் கிடைக்குது, போட்டுரு. சரி, மொத்தம் வந்து எப்படின்னா, ஆடியோ சூப்பராக இருக்குது. கால்ஸ் வந்து சும்மா எமர்ஜென்சிக்கு பண்ணலாமே தவிர வேலைக்கு ஆகாது. அண்டு இதில் ஹைலைட் என்னன்னா, பேஸ்லாம் கூட நல்லா தான் இருக்குது. பட் அந்த டீப் அண்ட் அந்த சரவுண்ட், அந்த இமர்ஸ், அது ஃபீல் இல்லை. பேஸ் இருக்குது, ஆனால் 400 ரூபாய்க்கு நான் கேள்வி கேட்கக்கூடாது, ரொம்ப பேசுகிறாடா நீ, அப்படி தான் இருக்குது. ஸோ 400க்கு ஃபார் ஷூர் ஒருத்துங்க. ஸோ மெமரி கார்டு போட்டு நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் ஓகே, பென்ட்ரைவில் வந்து நீங்கள் சாங்ஸ் கம்ப்ளீட்டாக ஏற்றி வச்சிருக்கீங்களா, அதை போட்டு நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கனெக்ட் பண்ணதுமே அந்த மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போனா இந்த 4GB கிளாஸ் 10 மெமரி கார்டு பழைய ஃபோன்லேருந்து எடுத்து இதில் போடுறேன். போட்டாச்சு. மெமரி கார்டுலேருந்து அந்த பாட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் சமடா, 300 ரூபாய்க்கு உனக்கு ஸ்பீக்கர் கிடச்சிருச்சு. எனக்கு 308 ரூபாய்க்கு கிடைக்குது, இதே கலர், இதே ஸ்பீக்கர். ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ப்ராடக்ட்டு, சீரியஸாக வித்தியாசம். இது ஹோம் பாட் மினி அது மாதிரி. ஆனால் ஜோக் என்னன்னா, இங்கே கண்ட்ரோல்ஸ் வச்சது தான், கீழே வச்சிட்டேன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எடுத்துகிட்டு தான் மாற்றணும்.
மற்றபடி ஓகே. ஒரு படம் ஏதாவது பார்க்குறோன்னா அது பாட்டுக்கு உரமா போட்டு நம்ம ட்வின் பேரிங்கில் இருந்துட்டு அப்போ 800 ரூபாய்க்கு ட்வின்னு எனக்கா செக் பண்ணுவோம், ஆர்டர் போடுறேன் வந்தோடனே செக் பண்ணுவோம் ட்வின் பேரிங். கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய். பரட்டா